இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த ககன் பண்ண அவமானத்தை சரி பண்ணணுங்கிறதுக்காக தானே பூமிக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொன்னோம். ஆனா அந்த ககனுக்கு எந்த கலங்கமும் ஏற்படாத மாதிரி நம்மளையே மறுபடியும் அவமானப்படுத்திருக்கான். இவன நம்ம என்ன பண்றது மாமா? எழுந்த நம்ம மரியாதையை எப்படி சரி பண்றது? போன எரிஞ்சு சாம்பல் காத்துல கலந்த பிறகு போன எப்படி கண்ணுக்கு தெரியும்? அதே மாதிரி போன மரியாதை திரும்ப கிடைக்குமா? போனோன்னதும் ஞாபகம் வருது. அவனை கொன்னு போடணும் மாமா, கொன்னு போடணும் மாமா, கொன்னு போடணும் மாமா. ஆமா மாமா, அவனை நம்ம கொன்னுட்டா இந்த உலகம் நம்மளதான் ஆதரிக்கும். நம்ம மரியாதையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பூமியை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இவன் நம்ம மரியாதையை கெடுத்துட்டான். சரச்சந்திரா அவர்கள் இவனை கொலை பண்ணி நல்ல விஷயம் தான் பண்ணிருக்காருன்னு இந்த உலகமே பேசும் மாமா. அப்பதான் நம்ம குடும்ப கௌரவம் காப்பாத்தப்படும் மாமா. நிறுத்துங்க அப்புறமா. என்ன பேசுறீங்க? உங்க மரியாதைக்கு பசங்களை கொல்லுவீங்களா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஐயோ அண்ணா, அண்ணி அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொல்ல. அவனை நீங்க தானே தூக்கி வளர்த்தீங்க. உங்க கையால அவனை கொல்ல போறீங்களா அண்ணி? டேய், உனக்கு என்னடா அப்படி ஒரு கேடு காலம் வந்துச்சு? தங்கமான பொண்ணு பூமி கழுத்துல தாலி கட்ட சொன்னா நட்சத்திர கழுத்துல எப்படி உன்னால தாலி கட்ட முடிஞ்சது? வாய மூடு மீரா, நீ வாய மூடு. இங்க அநியாயம் நடந்திருக்கிறது எங்களுக்கு, மரியாதை போனது எங்களுக்கு. உன் புள்ளைய கொன்னாலாவது ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் மரியாதையாவது மிச்சமாகும். கொன்னுடணும் மாமா, விடக்கூடாது. சித்தி சொல்றது கரெக்ட் தான்ப்பா. செர்ரியோட சாவுதான் நம்ம குடும்ப கௌரவத்துக்கான தீர்வு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நான் போய் கன் எடுத்துட்டு வரவாப்பா? எனக்கும் கொண்டு போட்டுக்கலாம் தான் தோணுது பூமி. இது அவனை வளர்த்து கையாச்சே, அதனாலதான் எதுவுமே பண்ண முடியல. உங்களால முடியலன்னா பரவாயில்ல, சித்தி அந்த காரியத்தை பண்ணுவாங்கப்பா. நீங்க தான் கொன்னீங்கன்னு நாங்க வேணா வெளியில சொல்லிக்கிறோம்.